போன வாரத்துல சோதரவேலை வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை குறித்து எழுது என்று சொல்லி ஆமை சோத்திரம் யோவானுக்கு பத்மோத்தீவில சோத்திரம் வெளிப்பாடுகளை தந்தார், வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று 22 அதிகாரத்தை நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல 3 பகுதியா இருக்குன்னு சொன்னேன். ஆமை சோத்திரம் முதலாவது கண்டவை, இரண்டாவது இருக்கிறவை, மூன்றாவது இனி சம்பவிக்க போகிற காரியங்கள். கண்டவையை தான் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்தில் எதை கண்டார் என்று சொல்லி. இரண்டாவது இருக்கிறவை என்று சொன்னால் ஆசியா கண்டத்தில் 7 சபைகள் இருக்கிறது. அந்த 7 சபைகள் இருக்கிற அந்த சபைகளுக்கு ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி. மூன்றாவதா இனி என்ன சம்பவிக்க போகுது, அது வெளிப்படுத்த இருக்கிறதை குறித்து அந்த ஆசியா கண்டத்தில் 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் இருக்கிறது. இனி என்ன சம்பவிக்க போகிறது, எப்படி இந்த உலகம் அழிய போகிறது, இரட்சகர் எப்படி சோத்திரம் ரகசிய வரிகளை சாட்சிகளை சேர்த்துக் கொள்ளும்படி வரப்போகிறார், அதை தொடர்ந்து அந்து கிறிஸ்து எப்படி ஆட்சி அதிகாரத்திற்குள் கடந்து வரப்போகிறான். ஆமை சோத்திரம் 7 ஆண்டுகள் ஆமை சோத்திரம் இஸ்ரவேல் மக்களும் ஆமை சோத்திரம் கைவிடப்பட்ட பிள்ளைகளும் ஆமை சோத்திரம் உபத்திரவங்கிற காலத்திற்குள்ளே அவர்கள் கடந்து போவார்கள். முதல் 3.5 வருடங்கள் யாருக்கு உபத்திரவமாக இருக்கும், அதுக்கடுத்து இன்னும் அதிகமான உபத்திரவம் ஆமை சோத்திரம் அடுத்த 3.5 ஆண்டுகள் இன்னும் கடுமையாக இருக்கும். அது யாருக்கு இருக்கும், அதுக்கு அடுத்து எப்படி தேவனுடைய வருகை பயங்கர வருகையாக இருக்கும். அதுக்கப்புறம் சோத்திரம் யுத்தம் நடக்கும். ஆமை சோத்திரம் தேவன் புதிய வானத்தையும் பூமியை என்ன பண்ணுவார், சிருஷ்டிப்பார். 1000 வருட அரசாட்சியிலே ஆமை சோத்திரம் யாரெல்லாம் பங்கேற்பார்கள். அதற்கு பின்பதாக ஸ்தோத்திரம் சாத்தான் என்ன பண்ணுவான், ஆமை சோத்திரம் பாதாளத்திலிருந்து ஏறி வருவான், அவனை அழித்து ஆமை சோத்திரம் அதுக்கப்புறம் என்ன சோத்திரம் பிதா இருக்கிற இடத்திற்கு நேராய் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுகிறார், தம்முடைய ஜனத்தை கூட்டிக் கொண்டு போகிறார். இவ்வளவு காரியங்கள் சோத்திரம் இனி சம்பவிக்க போகிற காரியங்களாய் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் இருந்து 22 முடிய என்ன பண்ணியிருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். கடைசி 22வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அதற்கு மேல சீக்கிரமாய் வாரன் இருக்கும். 20 இருக்கு. 20 இவைகளை சாட்சியாக அறிவித்தவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்ப சோதரர் இவ்வளவு வெளிப்படுத்தப்படுகிற காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன் அப்படின்னு யார் சொல்றா, யோவான் சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசுவே வாரும், ஏன்னா அவர் தகுதியா இருக்கிறார், அதனால வாரும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவரும் ஜெபத்தை பண்ணி முடிக்கிறார். அல்லேலூயா. அதனால சோதரன் கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. அதற்குரிய காரியங்கள் என்னென்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி தான் வெளிப்படுத்தல் 4லேருந்து 22 வரைக்கும் எழுதியிருக்கிறார். அது எல்லாமே சோத்திரம் இந்த காலத்தில் நடக்கிறது அந்த காலத்திலேயே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் அது நேரடியாக ஒரு அர்த்தமாக இருக்காது. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற யுத்த விமானங்களை குறித்து தான் என்ன பண்ணியிருக்கிறார், அவருக்கு சோத்திரம் ஒரு விதமாய் காண்பித்து கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஆமை சோத்திரம் ராஜாக்கள் இல்லாமலும் பவுஞ்சா என்ன பண்ணுமா புறப்பட்டு போகிறது. ஆமை சோத்திரம் அது மூஞ்சி எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒப்பிட்டு என்ன பண்ணியிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இன்னைக்கும் சோத்திரம் அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, யுத்தத்தை நடத்தினாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு சேட்டலைட்டை வைத்து சோத்திரம் ட்ரோன்லாம் அதுவாக பறந்து போகுது, யாரும் ஓட்டலை. சோத்திரம் அதுவாக கரெக்டாக லெக்க போய் என்ன பண்ணுது, அடிக்குது. சோத்திரம் அப்போ அந்த இன்றைக்கு இருக்கிற அந்த ட்ரோனையோ இன்னைக்கு இருக்கிற விமானத்தையோ காமிச்சுதான் அன்னைக்கு இருந்த யோவானுக்கு என்னன்னே தெரியாது. அதனால சோத்திரம் அவருக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கார். நம்ம அதை படித்து பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற யுத்த விமானங்களை தான் என்ன பண்ணியிருக்கிறார், அன்று யோவானுக்கு இப்படி காண்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால அதெல்லாம் யுத்த விமானங்களுக்கு ஒப்பிட்டு அப்படி காரியங்கள் சொல்லப்பட்டது. அதனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படித்தா இன்னைக்கு இருக்கிற காலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா சொன்ன காரியங்கள் அப்படியே நடக்கிறது என்பதை நீங்கள் நான் என்ன பண்ணலாம், புரிந்து கொண்டு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், நீங்கள் நான் ஆயத்தப்படலாம். அல்லேலூயா. சரி, அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரம் இந்த வாரத்தில் போய் படிச்சிருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ நமக்கு பிரசங்கத்தை கேட்கும் பொழுதும் அதை தொடர்ந்து நம்மளும் அதை வாசிக்கும் போதும் இன்னும் ஆழமாய் அதை புரிந்து கொள்வதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அதனால வெளிப்படுத்த விசேஷம் 3 காரியம். யோவான் கண்டதையும் இருக்கிறதையும் இனி சம்பவிக்க போகிற காரியத்தை குறித்து தான். ஆமாம், அதான் வெளிப்படுத்த 1:19 அந்த ஒட்டுமொத்த புஸ்தகத்துடைய அந்த கண்டென்ட் எதில் தான் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 கண்டவை.
ஆமை சோத்திரம். அப்ப கண்டவதான் முதலாவது அதிகாரம் இருக்கிறது. 7 சபை, அது 2, 3 இனி சம்பவிக்க போகிறது மீதமுள்ள அதிகாரங்கள். அல்லேலூயா. 4 - 22. ஆமை சோத்திரம். இதற்காக கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஆயத்தப்பட வேண்டும். அதனால மெய்யாவே சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லும்போது ஆமீன் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிறதை பார்க்கிறோம். அதனால சோத்திரம் நீங்களும் நானும் ஏசப்பா சீக்கிரமா வரப்போகிறார் ஆண்டவரை வாரும் என்று நீங்களும் நானும் சொல்லத்தக்கதாய் இது கடைசி காலம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தில் என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் ஜீவிக்கணும். அல்லேலூயா. அப்ப கண்டவைகளை குறித்து நம்ம பார்த்தபோது ஆமை சோத்திரம் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். என்ன ஆகணும்? கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாகி என்ன பண்ணுகிறான்? எக்கால சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். அதான போன வாரம் நம்ம சிந்திச்சோம். சோத்திரம். அப்ப ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய சத்தத்தை என்ன பண்ண? எக்கால சத்தத்தை. அது எந்த நாள்ல? கர்த்தருடைய நாளில். கர்த்தருடைய நாள்னா சோத்திரம் உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாள், ஆராதனையின் நாள். அந்த நாள்ல நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். சும்மா கையை தட்டிட்டு போயிடக்கூடாது. சோத்திரம். உண்மையாகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற ஒரு அனுபவம் வரணும். அப்போதுதான் எக்கால சத்தம் கேட்கும். அபிஷேகங்கிற ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா எக்கால சத்தத்தை நம்ம என்ன முடியாது? கேட்க முடியாது. அல்லேலூயா. அதனால சோதரன் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சோதரன் இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சொல்றாங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம்லாம் அபிஷேகம் கிடையாதுங்கிறார். அதெல்லாம் ஒரு முத்திரை அச்சாரம். அது என்னது? முத்திரை அச்சாரம்னா ஏசப்பாவுடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு அடையாளத்திற்காக இந்த சோத்திரம் இந்த அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆனா உண்மையிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் அது வேற. கர்த்தர் நல்லவர். இது தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு அச்சாரத்திற்காய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை முழுவதும் இரட்சகரால் நடத்தப்படும், ஆவியானவரால் நடத்தப்படும். நமக்குள்ள பிழைகள் வராது, குற்றங்கள் வராது, தவறுகள் வராது. ஆனா இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தவறுகள் வருதுன்னா பிள்ளைகள்ங்கிற அதாவது தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு அச்சாரத்திற்கு ஒரு முத்திரையாய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே ஒழிய இன்னும் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன பண்ணல? பெறல அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம கையை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டா அது அபிஷேகம் என்ன பண்ணிடுறோம்? பரிசுத்தன். அது முத்திரை, அது அச்சாரம், அது பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரத்திற்காய் கொடுக்கப்படுகிற துவக்க கால அனுபவம். அது இன்னும் சொல்ல போனா ஒருவேளை கணுக்கால அனுபவம் சொல்லிட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆனா பரிசுத்தாவுடைய அபிஷேகம்னா நீச்சல் ஆழத்தின் அனுபவத்தை என்ன பண்ணணும்? எட்டி பிடிக்கும். அந்த இடம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை கரை திரை பிழையற்ற ஒரு மகிமையுள்ள ஒரு சபையுள்ள சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழ்கிற இடத்திற்கு நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்? கடந்து போவோம். அதனால நம்ம முத்திரை தான் பெற்றிருக்கிறோம். அது எத்தனை பேர் அந்த முத்திரையை பெற்றிருக்குன்னு அதுவும் கேள்விதான். அல்லேலூயா. சோத்திரம். முத்திரை பெறாத ஆளே நிறைய பேர் இருக்கு. சோத்திரம். சபையில அன்னைக்கு அதான் சொன்ன மாதிரி ஜெபத்துல சொன்னது போல அவன் சபையில ஒரு 90% அவங்க சோத்திரம் ஆவியின் நிறைவை பெற்றிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 5% தான் சோத்திரம். மற்றபடி 90-95% அபிஷேகத்திற்கு அவங்களும் சோத்திரம் இந்த அச்சாரத்தை கூட என்ன பண்ணல? இந்த பிள்ளைங்கிற ஸ்தானங்கிற முத்திரையை கூட அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணல? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் கவனமா இருந்து ஆமீன் முதலாவது அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமீன் சோத்திர முத்திரையை பெற்றுக்கொள்ளணும். ஆமீன் பிள்ளைங்கிற ஸ்தானத்திற்குள்ள என்ன பண்ணணும்? கடந்து வரும். அதுக்கப்புறம் அதுல வளர்ந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கரைத்திரை பிழையற்ற மகிமையுள்ள சபையாய் தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஜீவிக்கணும். அப்பதான் கர்த்தருடைய வரிகளை நீங்கள் நான் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த அச்சாரங்கிற ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போறேன். இப்ப வெளியில பிச்சைக்காரர் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அவனு வீட்டுல வந்து அம்மா தாயே சோறு போடும்பா, ஐயா அம்மா, அம்மா அம்மா, அப்பா அப்படின்பா, சோறு போடுங்கம்பா. ஆனா சோத்திரம் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையும் சோறு கேட்க, அம்மா சோறு போடுங்க, அப்பா சோறு போடுங்க அப்படின்னு சொல்லு. ஆனா அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அவன் வெளியில இருந்து தான் கேட்க முடியும், கதவை திறந்து உள்ள போக முடியாது. ஆனா பிள்ளைக்கு அப்படி இல்லை. கதவை திறந்து அது வாட்டி என்ன பண்ணும்? ஆமா, உள்ள போய் கிச்சன்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து அம்மா உரிமையா சொல்லி போடுங்க, நான் சாப்பிடுறேன், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி நல்லா சாப்பிட்டேன்னா ஆகும் வெள்ளநடை. ஆனா அவன் வீட்டுக்குள்ள வர முடியாது. இன்னொன்னு சோத்திரம், அவன் கேட்கறத கொடுக்க முடியாது, இவங்க கொடுக்கறத தான் என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும். பழசு வட்டு ஏதாவது ஒன்று கிடந்துச்சுன்னா அதை தூக்கி என்ன பண்ணுவாங்க? பிச்சைக்காரர்களுக்கு ஊற்றுவோம். அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க. இப்பெல்லாம் யாரும் அப்படியெல்லாம் வீடு வீடாக வர்றதில்லை. நான் சின்ன பிள்ளையா இருந்ததெல்லாம் வந்திருக்கிறாங்க. திருவோட ஏந்திக்கிட்டு அப்படி வருவாங்க, பழசு கிளசு இருக்கிறத என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு அப்படி போவாங்க. சரி, சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இல்லை வேற இடங்கள் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. ரைட். அப்போ இப்போ நமக்கு இந்த அச்சாரங்கிறதுக்காண்டி நான் சொல்ல வரேன். இந்த அபிஷேகத்துடைய துவக்கம் அச்சாரம் முத்திரையா இருக்கு. இது பிள்ளைங்கிற ஸ்தானத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்பதான் உரிமையா ரட்சகரிடத்தில் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும், இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால சோத்திரம், இந்த அச்சாரம் இந்த முத்திரையை நம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு பிள்ளைங்கிற ஸ்தானத்திற்குள்ள வந்தாதான் ஆமே சோத்திரம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமே சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த அச்சாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? வருகைக்கு
போக முடியாது. ஏன்னா ஜீவியம் நம்மளால ஜீவிக்கவே முடியாது. இந்த அச்சாரத்தை வச்செல்லாம் ஆமே சோத்திரம், இந்த முத்திரையை வச்சு பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானம் தான் இருக்குமே ஒழிய கர்த்தருடைய பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற இடத்திற்கு அது என்ன பண்ணாது, நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யாது. அப்ப அந்த நீச்சல் ஆளுங்கிற அந்த அனுபவத்தை எட்டி பிடிக்கும் போது அதைத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்றாங்க. ஆரம்ப கால துவக்க காலத்தை சோத்திர கணுக்கால அளவு அனுபவத்தை என்ன சொல்றாங்க, அது முத்திரை, அது அச்சாரம், அது பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்லாதீங்க, அது பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த இடம் இருக்கும்போது நமக்குள்ள தவறுகள் இருக்கும், கீழ்ப்படியாம இருக்கும், விசுவாசம் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும், பொய் வரும், எல்லா தீமையான காரியங்களும் என்ன பண்ணும் அவ்வப்போது வந்து போகும். சோதரர் ஏன்னா முத்திரை தான் பெற்றிருக்கிறோம், அச்சாரம் தான் பெற்றிருக்கிறோம், இன்னும் அபிஷேகத்தை பெறல. ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இரட்சகருக்கு பிரியமான இடத்துக்கு என்ன பண்ணுவோம், கடந்து போவோம். அப்ப அச்சாரத்தை பெறணும், அதுதான் முத்திரைன்னு சொல்லப்படுகிறது, அதுதான் பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதோடு நின்று விடாம அதுக்கு அடுத்த கட்டத்தில் நாம் வளர்ந்து ஆமென் சோதரர் அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பிழையற்ற வாழ்க்கை வாழ பரலோகத்தின் தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஆமென் சோதரர். அப்ப அந்த அபிஷேகத்துல பிறக்கணும். அந்த பிள்ளை தான் என்ன பண்ணாது சோதரர், சத்திய வார்த்தைக்கு விரோதமாய் என்ன பண்ணாது, வழி விலகி போகாது. சத்திய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு முழுவதுமாய் நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்கிற இடத்திற்கு நேராய் கடந்து வருவார்கள். அதனாலே சோதரர் அப்படிப்பட்ட அந்த பிறப்பு, அந்த அபிஷேகம் நமக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு தான் எக்கால சத்தம் கேட்கும். அச்சாரம் பெற்றவங்களுக்கு அல்ல, முத்திரையை பெற்றவங்களுக்கு அல்ல. சோதரம் இங்கே சொல்லப்பட்டிருக்க பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், ஆவிக்குள்ளாகிற இந்த அனுபவம், நீச்சல் ஆழத்தின் அனுபவம், இதை பெற்றவங்களுக்கு தான் எது கேட்குமா, எக்கால சத்தம் கேட்கும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் வந்தா எத்தனை பேருக்கு கேட்கும்னு தெரியல, எத்தனை பேர் பரப்பும்னு தெரியாது. அதனால சோதர வருகைக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்சை உண்டாகணும். அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படணும், தகுதிப்படணும். இதெல்லாம் நம்ம விசுவாசித்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் நிஜமாய் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதான விசுவாசம், அது இருக்கு, அது கண்டிப்பா ஒரு நாள் சம்பவிக்க போகுது. அது இப்பவா நாளைக்கா எப்பவா நமக்கு, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சம்பவிக்கும். அன்னைக்கு சோத்திரம் நீங்கள் நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா 10 கன்னிகைகள் காத்திருந்தாங்க மணவாளன் வரப்போறான்னு சொல்லி. 10 பரிசுத்த கன்னிகை. ஆமை சோத்திரம். 10 பேர்ட்டையும் தீபங்கள் இருந்தது. 10 பேருமே படுத்துறங்கினாங்க. ஆமை சோத்திரம். ஆனா அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். நடுச்சாமத்திலே இரட்சகர் வரும்பொழுது அவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போயிருந்தனால் ஆயத்தம் பண்ணி அந்த வெளிச்சத்தோடு காத்திருந்தாங்க. அவங்க உள்ளே பிரவேசிச்சுட்டாங்க. ஆனா ஆயத்தம் இல்லாம இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க சோத்திரம், அதை வாங்கும்படி கடந்து போனாங்க. கதவு பூட்டப்பட்டது. அவர்கள் சோத்திரம் மணவாளன் வந்தபோது அவங்க உள்ளே பிரவேசிக்கப்பட முடியாமல் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். அல்லேலூயா. இதை ஓமையாய் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், மத்தேயு 25வது அதிகாரத்தில் 1 - 10 முடிய உள்ள வசனத்தில் இந்த 10 கன்னிகளை குறித்ததான காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லி கடந்து போயிருக்கிறார். நாம் வெளிப்பா இருக்கணும். அல்லேலூயா. அதனால பரிசுத்த கன்னியா இருக்கிறதெல்லாம் நல்லதான், தீபமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அச்சார முத்திரை போல இருக்கு. அபிஷேகம் இல்லை சோத்திரம். அபிஷேகம் உள்ளது, புத்தி உள்ளது, அது வரைக்கு உள்ள ஓடிருச்சு. ஆமை சோத்திரம். ஆனா சோத்திரம் முத்திரையை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் நினைச்சு என்ன பண்ணிருச்சு, கணுக்கால் அளவுல நின்னதுனால கைவிடப்பட்டுருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். சோத்திரம் 10 பேர்ல 5 தான் உள்ள போகுது. 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் போகுது. 2 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் போகுது. 2 பேர் மாவாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் போய் கொண்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாதிக்கு பாதி அப்படின்னா சோத்திரம் அதாவது யுனிவர்சல் சர்ச் தேவன் கட்டி எழுப்புகிற முழு உலகத்துல அவர் சபையை என்ன பண்றார், கட்டி எழுப்புறார். அப்போ அதில் சோத்திரம் ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 50 லட்சம் மக்கள் தான் என்ன பண்ண போகிறாங்க, வரிக்கு போக போகிறாங்க. இந்த சபையிலேருந்து எத்தனை பேர் போகணும்னு தெரியாது, இந்த சபையிலேருந்து சோத்திரம். ஆனால் வசனம் நம்மளை தகுதியாக, நம்ம அந்த வசனத்தை படித்து பார்த்து நம்ம எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்வோமானால் கர்த்தருடைய வருகையில் ஆமென் சோத்திரம் நாமும் கடந்து போவதற்கு தேவனாகி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அதற்கு தான் கூடி வருகிறோம், அதுக்கு தான் பிரசங்கத்தை கேட்கிறோம், அதுக்கு தான் நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. அதனால சீக்கிரமாய் ஓடி முடியும். சோத்திரம். ஏதோ யுத்தம் அப்படியே சோத்திரம் என்னமோ நடந்துட்டு இருக்கிறார். அவர் சொன்னது அத்தனையும் நடக்கும், பைபிளில் சொன்னது அத்தனையும் நடக்கும். அதனால அந்த நாள் சம்பவிக்கும் போது சோத்திரம் நம்ம விட்டுறக்கூடாது. அந்த நாளில் மறுரூபமாய் போகத்தான் நம்ம வேலையில் சிந்திக்கிறோம். சரி, அப்போ எக்கால சத்தம் அந்த யோவானுக்கு கிடைத்ததை போல உங்களுக்கு எனக்கு எக்கால சத்தம் கேட்கணும்னா சோத்திரம் ஆவிக்குள்ளாகிற அந்த அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்வது எப்படி சோத்திரம், நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஜெபிச்சு காத்திருந்தோம்னா, ஆண்டவர்கிட்ட வாஞ்சித்து விரும்பி நம்ம கேட்போமானா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அந்த அனுபவத்தை தந்து நடத்துவார். அல்லேலூயா. என வேதவசனம் தெளிவாய் சொல்லியிருக்கு, பொல்லாதவளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவாகிய தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியை கேட்கும் போது அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கேட்டா கொடுப்பேன்னு சொல்லியிருக்குல்ல, அப்ப நம்ம கேட்கணும்ல சோத்திரம், ஒவ்வொரு நாளும் கேட்கணும்ல.
எதுவரையும் கேட்கணும்? பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அதை குறித்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் கடந்த நாட்களில் சொல்வது, எப்போது ஆண்டவரே செப சிந்தையோடு இருங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு நம்ம எப்பொழுது கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாய் ஒரு நாள் நம்மளை அந்த அனுபவத்துக்குள்ள நடத்திடுவாரு. அது நமக்கு ஸ்தோத்திர வருகையிலே எக்கால சத்தத்தை கேட்பதற்கு அது நமக்கு ஒரு பலனாய் இருக்கும். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாள் ஆண்டோட இதுல ஒரு கவனத்தை செலுத்துங்க. ஸ்தோத்திரம். சபைக்கு வந்து கைவிடப்பட்ட இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் கர்த்தருடைய வருகையில் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். அதற்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் தான் அந்த எக்கால சத்தம் செவியில விழுகும். அதை தான் யோவானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது 7 குத்து விளக்கு மத்தியில என்ன பண்ணுகிறார்? உலாவுகிறார். சபை நடுவிலே இரட்சகர் உலாவுகிறார். அந்த தெய்வ பயத்தோடு நீங்க நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். சோத்திரம். சபை நடுவில் சோத்திரம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் பிரசங்கிக்கும் போது, சிறுபிள்ளைகள் வசனம் சொல்லும் போது, சாட்சி சொன்னாலும் சரி, நம்ம நிர்விசாரமா இருந்து விடக்கூடாது. அவர் தமது சபையில என்ன பண்ணுறார்? 7 குத்து பொன் குத்து விளக்கு மத்தியில என்ன பண்றார்? அவர் உலாவுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பொண்ணுங்கிறது விசுவாசத்திற்கு, விசுவாசத்தை அஸ்திபாரமாக்கி இரட்சகரை தொழுது கொண்டு ஜீவிக்கிற அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபைகளிலே அவர் என்ன பண்ணுகிறார்? உலாவுகிறவராய் இருக்கிறார். அதனால சபை நடுவில் அவர் உலாவி வருகிறார் அப்படிங்கிற ஒரு தெய்வ பயத்தோடு நீங்கள் நான் என்ன பண்ணணும்? ஜீவிக்கணும். அதை தொடர்ந்து ஆமை சோத்திரம் வாசி பார்த்தோம். சிரசு மயிரும் எப்படி இருக்கான்? வெண்மையா இருக்கிறது. அது பரிசுத்தத்திற்கு ஒரு அடையாளமா இருக்கு. இரண்டாவது தோற்றத்தின்படியாகவும் சோத்திரம் வயது மூப்பு வரும்போது ஆமை சோத்திரம் முடி வெண்மையாகும் போது அதை சோத்திரம் கருமையாக்குற இடத்துக்கு நேராய் கடந்து போகாதபடிக்கு ஆமை சோத்திரம் அவர் கண்ட தரிசனத்தில் அது வெண்மை அப்படியா இருக்கு. அவருடைய சிரசும் அவருடைய முடியும் வெள்ளை பஞ்சை போல இருக்கிறது என்று சொல்லி அப்ப சோத்திரம். அப்ப நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நரைமயிர் முதியோர்களுக்கு கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது கிரீடம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அந்த தெய்வீக அனுபவத்தில் போகணும். அதுபோல கண் எப்படி இருக்கு? அக்னி ஜுவாலையா இருக்கு. கண் இருளா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா, கண் வெளிச்சமா இருந்தால் ஆமா அவருடைய கண் அக்னி ஜுவாலையா இருக்க போல நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கு. அப்பதான் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கு. இந்த கண்கள் மூலியமாய் நம்முடைய வாழ்க்கையில தீமைக்கு உட்பட தூய்மைக்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய ஜீவியத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள. அவருடைய பாதங்கள் பிரகாசமும் வெண்கலமுமாய் இருக்கிறது. ஆமை சோத்திரம். அது போல மலைகள் மேல் வருகிற சோத்திரம் சுவிசேஷுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிற. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் இந்த கால்கள் என்ன பண்ணணும்? செயல்படுவதற்கு நாம் தீவிரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய். கர்த்தருடைய கூட்டமா சோத்திர கன்வென்ஷன் கூட்டமா, ஆராதனையா, உபவாச நாட்களா, ஆமை சோத்திர சுவிசேஷ ஊழியமா சோத்திர இதற்காய் நம்முடைய பாதங்கள் என்ன பண்ணணும்? தீவிரிக்கணும். தாமதமாய் அல்ல, தீவிரமாய் செயல்படணும். அதை தொடர்ந்து அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? வாயிலிருந்து சோத்திரம் இருபுறமும் பட்டயம் என்ன பண்ணுச்சு? ஆமா அதுபோல அவருடைய சத்தம் பெருவெள்ளம் இறைச்சலின் சத்தமா இருந்தது. அதனால நம்முடைய வீடுகளிலும் அவருடைய சத்தம் துணிக்கணும். துதியின் சத்தம் துணிக்கணும். ஜெபத்தின் சத்தம் துணிக்கணும். ஆமை சோத்திரம். தேவனை சோத்திரம் மகிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட சத்தங்கள் தான் என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம் துணிக்கணும். மற்றபடி சோத்திரம் வீடுகளில் வேற சத்தம் என்ன பண்ணிடக்கூடாது? இறைச்சல் வந்துவிடக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் என்ன பண்ணி இருந்தார்? இதெல்லாம் யோவான் பார்க்கிறார். அவர் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை கர்த்தர் ஏந்தி கொண்டு இருக்கிறார். அவர் அந்த 7 நட்சத்திரம் 7 சபையுடைய தூதர்களாம். அப்படின்னா கர்த்தருடைய ஊழியர்களை தேவன் வலது கரத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 2 பக்கமும் பட்டயம் இருக்கு. அவருடைய வசனம் அது முன்னையும் வெட்டும் பின்னையும் வெட்டும். அதனால உங்களையும் சீர்படுத்தும், ஆமை எங்களையும் சரிபடுத்துகிறதா இருக்கு. அவருடைய முகம் எப்படி இருக்கான்? சூரிய பிரகாசத்தை போல. ஆமை சோதரர். நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? சாட்சிங்கிற ஒரு பகுதி பிரகாசித்து கொண்டே இருக்கும். அதை தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கு திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதத்திற்குரிய திறவுகோலை அவர் கரங்களிலே வைத்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நமக்காய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஆமை சூத்திரம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை எடுத்து நம்முடைய கரங்களை என்ன பண்ணுவார்? கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் பரலோகத்தில் அவர் பார்க்கிறார். இரட்சகரை இவ்வண்ணமாய் பார்க்கிறார். அப்ப சோத்திரம் நம்மளும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம். சொல்லப்பட்ட பிரகாரமாய் இந்த ஜீவியத்திற்குள்ளே நீங்கள் நான் என்ன பண்ணணும்? கடந்து போகணும். கடந்த நாள் தேவ செய்தியை ஒரு மேலோட்டமாய் சொல்லி கடந்து போனேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்